நாம் எல்லாருமே பிறக்கும்போது ஒரு நரகாசுரனை நமக்குள்ளே கொண்டு வரோம். அவன் நமக்கு தொல்லை கொடுக்குறான், கேடு கொடுக்குறான், உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம அழிக்கிறான். அந்த நரகாசுரன் யார்? சமஸ்கார வடிவில் நாம் கொண்டு வரக்கூடிய நம்மளுடைய பழக்கங்கள் தான் அவை. அப்போது என்னைக்கு நாம் அதை எல்லாத்தையும் முற்றிலும் தீர்த்து விடுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு தீபாவளி அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ அதை எல்லாத்தையும் தீர்த்ததுக்கப்புறமா நம்மளுடைய அகத்துக்குள்ளே, நம்மளுடைய இதயத்துக்குள்ளே அந்த அரக்கன் வசித்திருந்த அந்த இடத்துல ஒரு ஆன்மீக விளக்கை எரிய விடுறோம். அப்போ அந்த ஒளி நம்மளுடைய இதயத்தில் பரவுது. யார் ஒருத்தர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரகாசுரனை கொன்று அந்த இடத்த தூய்மையாக்கி விளக்கை ஏற்றுறாங்களோ அவன் அன்னைக்கு உண்மையிலேயே தீபாவளி கொண்டாடுறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம மனதாலையும் உடம்பாலையும் செய்யக்கூடிய ஓரொரு செயலையும் இறைவனுடைய சிந்தனையோடு நாம் செய்யும்போது அங்கே பதிவுகள் உருவாகிறதில்ல. பதிவுகள் உருவாகாதப்போ சமஸ்காரங்களும் உருவாகிறதில்ல. இப்போது நம்மளுடைய இதயத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தில் இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு நிரப்பப்படுது. குருநாதர் மகோன்னதமான தெய்வீக சக்தி அப்படின்னு நாம் நினைக்கிற அந்த எண்ணம் ஆன்மீக வழிபாட்டில், அந்த ஈடுபாட்டில் அதிகமாக உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவரை மனித உறவில் அந்த தெய்வீக நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நாம் நினச்சி அவருடைய வழிகாட்டுதல் படி நடந்து நாம் எல்லாத்தையுமே மாஸ்டருக்கே அர்ப்பணித்து நம்மளுடைய அன்றாட வேலைகளை நாம் செஞ்சுட்டு வரும்போது காலப்போக்கில் நமக்கு எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்களே அனுபவித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. சாருஜி மாஸ்டர் சொல்கிறாரு, யார் மாஸ்டருடன் செல்லவில்லையோ அவன் மாஸ்டர்கிட்டேருந்து விலகியே இருக்கான். மாஸ்டர்கிட்டேருந்து விலகி இருக்கிறதுங்கிறது ஒரு நரகம் அப்படின்றாரு. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குமான வித்தியாசங்கிறது இதுதான். நான் மாஸ்டரோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சொர்க்கம். அவர்கிட்டேருந்து ஒரு கணம் நான் விட்டு விலகினா கூட அது எனக்கு நரகம். அப்போ மாஸ்டரோடு சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் உண்மையான லட்சியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அதை உங்களுக்காக செய்யலை, மாஸ்டருக்காக செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதை விட சிறந்தது என்னன்னா, மாஸ்டரே செய்கிறாரு, அது தனக்காக தானே செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் உத்தமம்.